பாராளுமன்றம் படியக்கூட மிதிக்காத சில ஆளுநர் அரசாங்கத்துக்கு விரோதமா பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அவர் அரசாங்கத்தால் வெற்றின ஒரு ஆள் இல்லை. அவர் ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து அன்றைக்கு சரத் பொன்சேகாமாய் ஒரு ஜாதிவாதி ஒருத்தனை பிரசிடென்சியல் கேண்டிடேட்டா போடுவான்னு சொல்லி நாங்களே வந்தோம். ஆனா அவர் சொன்னாலும் தோல்லை வைத்து பொன்சேகாவை நான் கண்டி மாவட்டத்தை வெட்ட வைப்பேன்னு சொன்ன காதராஜர் இன்று பொன்சேகா தோட்டத்தோடு அவருக்கு ஒரு சமன்தான் போச்சு. அவரோட வழக்கு இருக்கை கோர்ட்ல வாங்கி சமன்தான் போச்சு. உடனே மஹிந்த ராஜபக்சே காலில் வந்து விழுந்து ஒரு பிரதி அமைச்சர் போஸ்டே எடுத்தார். அதுல அந்த அரசியலான கேஸ் அப்படியே போச்சு. என்ன மிரிக்காரு பேசுற நாளைக்கு திரும்ப வரும். இனி இதுதான் அவங்களுடைய நிலைமை. இன்று முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து எழுப்பி பேசுறதுக்கு ஒரு முஸ்லீம் தலைவர் இல்லாத நான் கவலைப்படுறேன். அதுக்காக இது அவங்களோட கடைசி ரவுண்ட். அவ்வளவு பேரும் பாராளுமன்றத்தில் இருந்து இந்த பார்லிமெண்ட் முடிய மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது. அடுத்ததாக திரும்ப எங்க வாரம் இல்லை. அதனால அவங்களை பத்தி நாங்க நிச்சயம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த அத்தனை பிரச்சனை நாங்க முகம் கொடுப்போம். பொதுப்பாதையில அதுக்கு அகலபால வந்தாலும் நாங்க முகம் கொடுக்க தயார். நாங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு தான் குழந்தைக்கும். அதனாலதான் நாங்க ஜெமித் உலமாக்கு முந்தநாத்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தோம். உடனடியாக முஸ்லிம் அல்லாத இயக்கங்களுக்கு நீங்க ஹலால் சான்றிதழை கொடுத்திருந்தால் அதை உடனடியாக ரத்து செய்யணும். ஏன் நாங்க புதுப்பாலத்தை காட்டிக்கிற 31 மார்ச் முடியாது. எங்களுக்கு அவங்களோட டேட்டோ அவங்களோட கண்டிஷனுக்கு நாங்க ரெடி ஆகல இல்ல. அவங்க ஜெமித் உலமா கலைக்கணும்னு சொல்றாங்க. ஜெமித் உலமா கலைக்கிறதுல என்ன வந்தாலும் ஜெமித் உலமா கலைக்கிறதுனால அந்த விஷயத்துல நாங்க தெளிவாக இருக்கும். ஆனா ஹலால் சான்றிதழை கொடுக்கறதுல உடனடியாக ஹலால் சான்றிதழை முஸ்லிம் அல்லாத எல்லா இயக்கங்களுக்கும் அவங்களோட ஹலால் சான்றிதழை கேன்சல் பண்றதுக்கு நாங்க தீர்மானம் எடுத்து நாங்க ஜெமித் உலமாக்கு அனுப்பிக்கிறோம். அதே நேரத்தில் விபக்ஷ விரோதியான யாழ்ப்பாணம் பேர் அந்த மக்கள் என்ன கேட்டாங்க? அந்த மக்கள் கத்திக்கொண்டு ரோட்ல நடந்தாங்களா? இல்ல. ஒரு கோவில் வாசல்ல ஒரு சாந்தி சமாதானமாக ஒரு பாயை போட்டு இருந்து சத்தம் இல்லாம ஒரு போர்டை குடிச்சு கொண்டிருந்தாங்க. எங்கட காணியை எங்களுக்கு கொடு, அரசாங்கம் காணி எங்களுக்கு கொடுன்னு கேட்கல. அப்படி இருந்து கொண்டிருக்கிற நேரத்துல மோடி இன்டெலிஜென்ட் ஆபீசர் வந்து ரணில் விக்ரமசிங்க பேச ஸ்டார்ட் பண்ண போக்குள்ளே ஒரு ஊக்கோட்டத்தோடு நாங்க பார்த்தோம். யாரு இந்த மீடியா நிறைவேற்றி அவரை கவர் பண்ணி கொண்டு அவர் விலங்காசு தான் கத்துறாங்களோ தெரியாது. ஒரு குற்றத்தை போட்டு அவர் தூக்கினத்தோடு அவர் பாஸ் பண்ணிக்க போகல. ஊக்கோட்டா ஒரு 3 பேர் நிக்கிற மாதிரி விளங்கிச்சு. அவரோட பேச்சையும் முடிஞ்சு அவர் இறங்கி காலை ஏற போகல. சிங்கள ஒரு ஆள் தமிழ் பேச போல எப்படி அவர் ஒழுங்கா பேசிக்கொள்ள இல்லாம எலும்புடா போட்டா போட்டா போட்டான்னு என்னமோ சொல்லி ஒரு பிரச்சனையாக கிளப்பி விட்டாங்க. அதை பிடிச்சு விடாங்க 3 பேர் பிடிச்சி போலீஸுக்கு பாரம் கொடுப்போம். நாங்க வார நேரமே தானே ஒரு ஆர்மி ஜீப் இருக்கிறது. ஆர்மி ஜீப் நம்பர் கூட போட்டீங்க, வெப்சைட்ல போட்டோ, வெஹிக்கிள் நம்பர் பிளேட், தாரேஞ்ச கேப்டன் எல்லாம் போட்டிருக்கீங்க. அப்படி பிடிச்சு கொடுத்தவன திரும்ப ஆமிதாரன் எடுத்துக்கும் போறான். மத்தவங்க ஒருத்த ஓடி போறான். எங்க ஆமி கேட்டு போலதான் ஓடுறான். அந்த கிரீஷியக்கா ஓடினமாயே ஓடினான். கிரீஷியக்கா எங்க ஓடிச்சு, போலீஸ் ஸ்டேஷன் ஓடிச்சு, இல்லை ஆமி கேட்டு ஓடிச்சு. அப்படிதானே பதமா இது இப்படி ஓடினது இருக்கு. ஓடினவனை உள்ள கூட்டுட்டு குடிக்க வந்தவங்க அடிச்சான ஆமியார். இந்த நாட்டுல சுதந்திரம் இல்லதானே. அன்றைக்கு அம்பான் தொட்டையில ஒரு ஹாபரை கெட்ட பேசி மஹிந்த ராஜபக்சே மக்கள் எல்லாம் வந்து ரோட்ல இருந்து இங்க ஹாபர் தேவைன்னு சொல்ற நேரத்துல உடனடியாக கோடிக்கணக்கான செலவழிச்சு அந்த அம்பாந்தோட ஹாபரோட வேலையை நிப்பாட்டிட்டு உடனே அது மக்களுக்கு மாத்தினான். ஏர்போர்ட் உடனே மக்களுக்கு ஏர்போர்ட் மாத்தியாச்சு. அப்ப அம்பாந்தோடைக்கு இல்லை. இப்ப அம்பாந்தோடையில தான் எல்லாமே போர்ட் கிரவுண்ட் ஒண்ணுமா, ஹாபர் ஒண்ணுமா, ஏர்போர்ட் ஒண்ணுமா. ராஜபக்சே இன்டர்நேஷனல் செமெட்ரி மட்டும் தான் அங்க வரல. அது வந்துருந்தா எல்லாம் ஃபுல் கம்ப்ளீட். ராஜபக்சே கம்ப்ளீட் அங்கே அடக்கம் செய்யலாம். இங்க பலாரில நாங்க என்ன சொல்றோம்? அந்த மக்களோட காணி எடுத்தீங்க என்ன செய்யலாம்? ஒரு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணுங்க. உங்களோட எத்தனை போய் 10 போச்சா நான் உங்களோட இந்த காணி இருக்கும் இனி காணி தாரலாம் பேசுங்க. இதே சண்டிதான கவர்மெண்ட். இது பார்த்தால உலகத்தை நாங்க அழிச்சிட்டோம். ஆனா நாங்க தான் இப்ப பார்த்தாலே அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவங்கதான் பார்த்தா லீடர் மாதிரிலாம் கொண்டாச்சா. பார்த்தா லீடர் மாதிரிலாம் நானோட இல்லை, அரசாங்கத்தோட இல்லை, பார்த்தா லீடர் மாதிரி தான் கொண்டு போட்டி அரசாங்கம் வந்த வேலையை பார்த்து பலாரில எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை. உடனே எல்லாம் நாங்க ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். பேசுங்க. நீங்க கொழும்புல ஹாபர் பெருசாக்குறதுக்கு நீங்க கடலை நிறைக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க இன்னொரு 500 ஏக்கர் போட்டு இன்னொரு கிளம்பமா இன்னொரு சிட்டியோட செய்ய போறீங்க கடல்ல. அதெல்லாம் பலாது டிஎன்ஏ சொல்ற மாதிரி கடல்ல நினைச்சு கூட ரனவேயா இன்னும் 1-2 போடுவாங்க. பிரச்சனை இல்லை. நாட்டில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கத்தான், டெவலப்மெண்ட் இருக்கத்தான். அதெல்லாம் வாங்க சொல்றது. எதே
அன்று சேவையில மக்கள் பிரச்சனைக்கு கூட கன்வென்ஷன் சென்டர்கள் போனது நான் சொல்றதை ஏற்றுக்கோ இல்லாட்டி 24 நபர் எல்லாத்தையும் அப்படியே தான் என்ன சந்தித்தானே மற்ற இந்த நாட்டுல ஒரு லீடர் அப்போசிஷன் பேசினா அவருக்கு ரிப்ளை பண்ண ஜனாதிபதி ஒரு அமைச்சர் செக்ரட்டரி எல்லாரும் ஓட்டு செக்ரட்டரி பேசுறான் அவருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் இவர் என்ன ரைட்டி பேசுறது இவர் எலெக்ஷன் வந்தா கேம்பெயின் போவாரு எலெக்ஷன் வந்தா மீட்டிங் அட்ரஸ் பண்ணுவாரு எல்லாம் சந்திதான் செய்யறாரு அதனால நாங்க சொல்றோம் இந்த நாட்டுல மக்களுக்கு பிரச்சனை தான் தமிழ்ல பள்ளிவாசல் அனுராதபுரம் பள்ளிவாசல் உடைச்சது கூட யூஎன் ஜனாதிபதிக்கு லெட்டர் பீக்கி உடனடியா முஸ்லிம்கள் எடுத்துள்ள கை வைக்கிறே கவனமாயிட்டு போகணும்னு சொல்லி இந்த மாதிரி நடக்கூட 10 பள்ளிவாசல் உடைச்ச ஜனாதிபதிக்கு லீடர் அப்போசிஷன் பேசுறாரு பாராளுமன்றத்துல அதை கூட இல்லைன்னு சொல்றான் அப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொல்றான் அதுல கேவலம் என்ன ரவுப் ஹக்கீம் எழுதி அதை ஆமோதிக்கிறான் இந்த தயார் பண்ணின ரிப்போர்ட்ட நானும் அரசாங்கத்தோட தான் தயார் பண்ணேன்னு சொல்லி அதனால இந்த அமைச்சர்மார்கள் சொல்றோம் நீங்க எல்லாத்த விஷயத்தையும் கையை வச்சீங்க எல்லாத்தையும் கொத்திட்டு வாழ்மானத்தை கொத்தினா அது மாதிரி அல்லாவுடைய ஸ்தானத்துல நீங்க கையை வச்சீங்க மிச்ச நாள் ரவுப் ஹக்கீமுக்கு போவாரு சுருண்ட ரவுப் ஹக்கீமுக்கு ஹலிவு வரும்ன்றத நான் இந்த மீடியா சொல்லிக் கொள்கிறேன் நன்றி